எலும்புகளுக்கு வலு சேர்க்கும் ஒரு உளுந்தஞ்சோறு, ஒரு எள்ளு தொகையல். வெங்காயத்துக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து அரை கப்பு உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு கப்பு அரிசி சேர்த்துக்கலாம். உளுந்துக்கு 2 பங்கு அரிசி சேர்த்தா நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு கப்பு உளுந்து எடுத்திங்கன்னா 2 கப் அரிசி சேர்த்துக்கோங்க. நான் அரை கப்பு உளுந்து எடுத்திருக்கேன், ஒரு கப்பு அரிசி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து கழுவி நல்லா 4-5 முறை கழுவி இதை வச்சுக்கிட்டு ஒலை வச்சுருக்கேன். ஒலை கொதித்த உடனே நான் அரிசி, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய கட்டி பூண்டு தோல் எடுத்தது போட்டேன் நான் இதில். அது வந்து பதிவு ஆகலை, நான் கேமரா ஆன் பண்ணாமே போட்டேன். இப்போ அது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இது நல்லா வெந்து வந்திருக்கும். இதில் போட்ட பூண்டெல்லாம் நல்லா மாவாக வெந்திருக்கும். அந்த மாதிரி தான் வேகணும். அதுக்காக ஆரம்பத்திலே நம்ம போட்டுடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அரை முடி தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன், அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட கூட ஒரு ஸ்பூன் பெருங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும். எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப வலு சேர்க்கும். இந்த 12 வயசு குழந்தைங்க, பெண் குழந்தைங்களுக்கு கூட இது ரொம்ப ஒரு சத்தான ஒரு உணவு. அடிக்கடி பண்ணி கொடுங்க. ஒரு 85 கிராம் நல்லெண்ணெய் பச்சையாக, அதை வந்து சுட வைக்கல, எதுவுமே பண்ணல, பச்சையாகவே அதில் சேர்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பச்சை எண்ணெயோட வாசனை, தேங்காவோட டேஸ்ட்டு, சீரகம், அந்த பூண்டோட டேஸ்ட் எல்லாமே சேர்ந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாதம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். அதுதான் இப்போ உளுந்தஞ்சோறு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக. இது உளுத்தஞ்சோறு நான் நிறையா போட்டிருக்கேன், விதவிதமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ப்ளேஸ் பட்டன் அமுக்கி நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னும் கூட நிறைய விதம் இருக்குது இதில். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சால் அதையும் போடுறேன். இப்போ இந்த சாப்பாடை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு நம்ம துவையல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அந்த கருவேப்பிலை போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் இந்த வெறும் கடாயில் போட்டு நல்லா இதை வறுத்துக்கலாம். நல்லா மொடன்னு ஆன மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். காரத்துக்கு நான் 6 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். காம்பெல்லாம் எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வரமிளகாய் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன குட்டியூண்டு புளி எடுத்திருக்கேன். அந்த புளியை சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் சூடானதும் கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 50 கிராம் போல் கருப்பு எள்ளு வச்சுருக்கேன். அந்த கருப்பு எள்ளை சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு சேர்த்து நல்ல படப்படான்னு பொரியணும். இதோட உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து பூண்டு வந்து தோல் எடுக்காமல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரைக்கும்போது தான் ஒரு 4 பூண்டு பல் தோலோடு சேர்த்து அரைச்சேன். நான் இதில் போட்டு வறுக்கலை. உங்களுக்கு அப்படி வறுக்கிறதுக்கு இஷ்டமாக இருந்தால் நீங்கள் இப்பயே நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் இதை ஆற விட்டுக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், எள்ளு நல்லா பொரியுது பாருங்கள். அந்த பொரியிற அளவுக்கு அதை விடணும். இப்போ கல் உப்பு சேர்த்தாச்சு. இதை இப்போ நம்ம ஆற வச்சு துவையெல்லாம் அரைச்சிக்கலாம். இப்போ உளுந்து சோறு ரெடி ஆயிடுச்சு.
துவையலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாப்பாட்டுக்கு கருவாடு குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லா குழம்புமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் காரக்குழம்பு அதுவுமே நல்லாயிருக்கும். நான் மட்டன் வெண்டைக்காய் போட்ட குழம்பு தான் கூட வச்சுருக்கேன். எள்ளு துவையல் வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.